அனைவருக்கும் வணக்கம். கடந்த வகுப்பில் நாம் ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி தொழில்நுட்பத்தில் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வரை நம்ம முழுமையாக பார்த்துருந்தோம். குறிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் பார்த்திங்கன்னா என்னது, டிஎன்ஏ துண்டுகளை குறிப்பாக நியூக்ளியோடைடுகளை வெட்டுவதற்கு உதவக்கூடியதாக இருந்துச்சு. அதில் என்னென்ன வகையான ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இருந்தது என்பதை வரை நம்ம முழுமையாக பார்த்துருந்தோம். இந்த வகுப்பில் குறிப்பாக டிஎன்ஏ லைகேஸ், ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் இன்வால்வ் ஆகக்கூடிய குறிப்பாக 2 டிஎன்ஏ துண்டுகளை ஒட்டக்கூடிய என்சைம்களாக இருக்கக்கூடிய நொதிகளாக இருக்கக்கூடிய டிஎன்ஏ லைகேஸை பற்றி என்னது நம்ம முழுமையாக நம்ம பார்ப்போம். அதனுடைய சார்ந்த பிற நொதிகளினுடைய பயன்பாடுகளை பற்றி என்னது இந்த வகுப்பில் நம்ம முழுமையாக பார்ப்போம். குறிப்பாக டிஎன்ஏ லைகேஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா குறிப்பாக மாலிகுலார் க்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. மூலக்கூறுகளை ஒட்டக்கூடிய பசை என்று என்னது இதற்கு ஒரு பொருள் உண்டு. ஓகேவா? ஸோ அப்போ 2 டிஎன்ஏ துண்டுகளை ஒட்டுவதற்கு உதவக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிஎன்ஏ லைகேஸ் என்சைம். குறிப்பாக நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்லேயே ஜெனட்டிக்ஸில் ஓகசாகி துண்டுகளை ஒன்றிணைக்கக்கூடிய என்சைம் எது அப்படின்ற கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு. என்னது அதே மாதிரி என்னது டிஎன்ஏ லைகேஸ் என்ற என்சைம் தான் அதற்கும் பயன்படும். அப்போ 2 டிஎன்ஏ துண்டுகளை ஒட்டுவதற்கு பயன்படக்கூடியது எதுன்னு கேட்டால் இந்த டிஎன்ஏ லைகேஸ் என்ற என்சைம். எப்படி சார் ஒட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அதற்கு நீங்கள் அந்த டிஎன்ஏவினுடைய அந்த வரைபடத்தை உங்களுக்கு என்னது தெரிஞ்சிருக்கணும். குறிப்பாக ஒரு டிஎன்ஏ என்று நம்ம எடுத்துக்கொள்வேமானால் குறிப்பாக மனிதனுடைய டிஎன்ஏ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது இரட்டை சுருள் அமைப்பை கொண்டதாக காணப்படுது. டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்பது உங்களுக்கு தெரியும். வாட்சன் மற்றும் கிரீக் போன்றவர்கள் இந்த அமைப்பை கண்டறிந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும், ப்ரிலிம்ஸில் படிச்சிருப்பீங்க. அப்போ இரட்டை சுருள் அமைப்பு கொண்டு காணப்படுகிறது என்று எடுத்துக்கொண்டமையானால் அதை நான் சிம்பிள் வெர்ஷனாக நான் இப்படி போட்டிருக்கேன். 2 இணைகள் என்பது காணப்படும், 2 கார இணைகள் என்பது காணப்படுகிறது. அப்போ இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்ஏ என்று எடுத்துக்கொண்டால் டிஎன்ஏ எதனால் ஆக்கப்பட்டிருக்கு? இட் இஸ் த பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு தெரியும். பல்லாயிரக்கணக்கான நியூக்ளியோடைடுகளை கொண்டது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது இந்த டிஎன்ஏ என்பது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த நியூக்ளியோடைடுகளில் 4 வகைகள் என்பது காணப்படுகிறது என்பதும் தெரியும். எதன் அடிப்படையில்? அந்த நைட்ரஜன் காரம் நியூக்ளியோடைட்னா உங்களுக்கு தெரியும் என்னது பாஸ்போரிக் அமிலம், டிஆக்சி ரைபோஸ் சுகர் அண்டு நைட்ரஜன் பேஸ். இந்த 3 சேர்ந்தது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நியூக்ளியோடைடு, ஒரு நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதே மாதிரி பல்லாயிரக்கணக்கான நியூக்ளியோடைடுகள் இருக்குது. டிஎன்ஏவில் இவற்றினுடைய வகை 4 வகைகளாக காணப்படுகிறது. எதை அடிப்படையாக கொண்டு? நைட்ரஜன் பேஸில் மட்டும் மாறும். அடினைன், தையமின், குவானைன், சைட்டோசின். ஓகேவா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முறையில் அடினைன் என்பது காணப்பட்டால் இன்னொரு முறையில் என்னதான் காணப்படும்? தையமின் தான் காணும். அடினைன் தையமினுடன் தான் என்னது இணைந்து காணப்படும். இதை தான் கார இணை விதி, பேஸ் பேர் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குவானைன் என்பது எதனோடு இணைந்து காணப்படும்? சைட்டோசினோடு தான் இணைந்து காணப்படும். ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த நியூக்ளியோடைடுகள் அடினைனும் தையமினும் 2 ஹைட்ரஜன் பாண்டாலும் குவானைனும் சைட்டோசினும் என்னது 3 ஹைட்ரஜன் பாண்டாலும் இணைந்து காணப்படும். இது எதற்கு பொருந்தும்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியோடைட் ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு தான் என்னது இது பொருந்தும். ஆனால் ஒரே ஸ்ட்ராண்டில் இருக்கக்கூடியது, குறிப்பாக ஒரே ஸ்ட்ராண்டில் இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ துண்டுகளுக்கு இந்த ஹைட்ரஜன் பாண்டு பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ ஒரே ஸ்ட்ராண்டில் 2 வெவ்வேறு நியூக்ளியோடைடுகளுக்கு இடையே உருவாகக்கூடிய அந்த பாண்டுக்கு பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட், டைஎஸ்டர் பாண்ட். அப்போ ஒரே இணையில் 2 நியூக்ளியோடைடுகளுக்கு இடையே இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த இணைப்புக்கு பேர் பாஸ்போடைஎஸ்டர் இணைப்பு என்று பெயர். பாஸ்போடைஎஸ்டர் இணைப்பு. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த கார இணைகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய பாண்ட் ஹைட்ரஜன் பாண்ட். அதே ஒரே ஸ்ட்ராண்டில் 2 நியூக்ளியோடைடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பாண்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். அப்போ இங்கே டிஎன்ஏ லைகேஸ் என்பது எதை உருவாக்குகிறது, எப்படி 2 டிஎன்ஏ துண்டுகளை இணைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் என்ற ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி தான் 2 வெவ்வேறான டிஎன்ஏ துண்டுகளை என்ன செய்யுது ஒன்றாக இணைக்கக்கூடிய வேலையை செய்கிறது. குறிப்பாக ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தனியாக இருக்கும், குளோனிங் வெக்டர் தனியாக இருக்கும். அப்போ இது 2க்கும் இடையே ஒரு பாஸ்போடைஎஸ்டர் பிணைப்பை ஏற்படுத்தி எதை உருவாக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு
அந்த இணைப்பை உருவாக்குகின்றது, முழு டிஎன்ஏவாக என்னது அதை உருவாக்குகின்றது. அந்த வேலையை செய்யக்கூடியதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், மாலிகுலார் க்ளூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, மூலக்கூறுகளினுடைய பசை, இப்போ பயோலாஜிக்கல் டேர்மில், பயோடெக்னாலஜிக்கல் டேர்மில் மாலிகுலார் க்ளூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மூலக்கூறுகளை இணைக்கக்கூடிய ஒரு பசை என்று நாம் எதை அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது, இந்த டிஎன்ஏ லைகேஸை நம்ம அழைக்கிறோம். குறிப்பாக எதை வைத்து இது பாஸ்போடைஎஸ்டர் பாண்டை வந்து பார்த்தீங்கன்னா என்னது இது உருவாக்குகிறது. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்குங்க. ஓகேவா, இந்த பாஸ்போடைஎஸ்டர் பாண்டு எதற்கும் உருவாக்கப்படுகிறது என்பதை பற்றியே நீங்கள் பார்க்கணும். இந்த பாஸ்போடைஎஸ்டர் பாண்டு எதற்கும் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக இப்போ இது வந்து ஒரு டிஎன்ஏ துண்டு என்று எடுத்துக்கும். ஓகே, இந்த டிஎன்ஏ துண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூக்ளியோடைட், இது ஒரு நியூக்ளியோடைட். ஓகேவா, அப்போ இதை நம்ம அடினைன் என்று எடுத்துக்கொள்வோம், இதை வந்து என்னது குவானைன் என்று எடுத்துக்கொள்வோம். அப்போ இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாண்டு தான் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் அப்படின்னு சொன்னோம். பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ இது மேல் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட், இது கீழே இருக்க நியூக்ளியோடைட். ஒரு நியூக்ளியோடைட் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு என்ன அமைப்புகள் காணப்படுகிறது, டிஆக்சி ரைபோ சுகர் ப்ளஸ் நைட்ரஜன் பேஸ். குறிப்பாக இதில் வந்து என்ன இருக்குன்னா பாஸ்போரிக் ஆசிட் என்பது காணப்படும். இந்த டிஆக்சி ரைபோ சுகர் வந்து பார்த்தீங்கன்னா 5 கார்பன் அமைப்பை கொண்டது. அதில் 3வது கார்பனில் என்ன இருக்கும்னா ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும். எப்பயுமே OH எங்கே இருந்தாலும் அது மற்ற பொருட்களோடு ஈஸியாக வினைபுரிந்து கொள்ளும். அப்போ OH தான் நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த டிஆக்சி ரைபோ சுகர் டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியோடைடில் இருக்கக்கூடிய இதனுடைய விரிவாக்கத்தை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். சரிங்களா, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா, அப்போ இந்த டிஆக்சி ரைபோ சுகரோட 3வது பாண்ட் பார்த்தீங்கன்னா என்னது OH பிணைப்பு என்பது காணப்படும். OH பிணைப்பு. அதே மாதிரி இதில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் குவானைன். இந்த குவானைனுடைய அமைப்பை நம்ம இங்கே வரைஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் என்ன இருக்கும், பாஸ்போரிக் ஆசிட், டிஆக்சி ரைபோ சுகர் ப்ளஸ் நைட்ரஜன் பேஸ் என்று காணப்படும். நைட்ரஜன் பேஸ் என்று காணப்படும். இதில் இந்த பாஸ்போரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய 5வது பகுதி, 5வது கார்பனில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்பேட்டோடும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3வது கார்பனில் இருக்கக்கூடிய அந்த OHம் 5வது கார்பனில் இருக்கக்கூடிய பாஸ்பேட்டும், அதாவது மேல் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடில் 3வது கார்பனில் இருக்கக்கூடிய இந்த OHம் 5வது கார்பனோடு இணைந்து இருக்கக்கூடிய இந்த பாஸ்பரஸ் குரூப்புக்கும் இடையே தான் எது உருவாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ்போடைஎஸ்டர் பாண்டு உருவாக்கப்படுகிறது. அப்போ மேலே பார்த்தீங்கன்னா டிஆக்சி ரைபோ, அதாவது 3வது கார்பன் டிஆக்சி ரைபோ சுகருடைய 3வது கார்பனுடைய என்னது 3வது கார்பனுடைய OH குரூப். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இதில் 5வது கார்பனோடு எது இணைந்திருக்கும்னா இந்த பாஸ்போரிக் ஆசிட் இணைந்திருக்கும். அப்போ இந்த பாஸ்போரிக் ஆசிடுக்கும் இந்த OH குரூப்புக்கும் இடையே ஒரு பிணைப்பை உருவாக்குகிறது. அந்த பிணைப்பு தான் என்னன்னு கேட்டிங்கன்னா பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். அதற்கான விளக்கத்தை நம்ம கீழ் வருமாறு நம்ம பார்ப்போம். அந்த வரைபடத்தையும் நீங்கள் வந்து என்னது எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக இந்த பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் உருவாக்கக்கூடிய நிகழ்விற்கு என்ன தேவை என்றால் அடினோசின் ட்ரைபாஸ்பேட் என்ற எனர்ஜி மூலக்கூறு தேவை. ஓகேவா, அதாவது ATP தான் நம்ம பயாலஜிக்கல் எனர்ஜி மாலிகுல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது கண்டிப்பாக இந்த வினை நிகழ வேண்டும் என்றால் ATP செலவீனம் என்பது என்னது கண்டிப்பாக இருக்க வேண்டும். ATPயினுடைய தேவை என்பது இருக்க வேண்டும். குறிப்பாக காமனாக, ஏன்னா லைகேஸ் என்பது டிஎன்ஏ லைகேஸ் என்பது ஒரு பொதுவான பேர். அதுலேயும் இந்த ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் பயன்படுத்தப்படக்கூடிய நொதி, பர்டிகுலர் நொதி. ஓகேவா, மக்கள்னா எல்லாரும் மக்கள் தான். அந்த மக்களில் என்னுடைய பெயர் என்ன, உங்களுடைய பெயர் என்ன அப்படின்ற மாதிரி தான் நொதிகள். இந்த டிஎன்ஏ லைகேஸ் என்ற நொதிகளில் பர்டிகுலரான இருக்கக்கூடிய நொதி பேர் T4 டிஎன்ஏ லைகேஸ். T4 டிஎன்ஏ லைகேஸ் என்ற ஒரு நொதி. இந்த நொதி தான் என்னது குறிப்பாக இந்த பாஸ்போடைஎஸ்டர் பாண்டுகளை உருவாக்குவதற்காக பயன்படுத்தப்படக்கூடியது. குறிப்பாக ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு நொதி T4 டிஎன்ஏ லைகேஸ் நொதி. இது எதிலிருந்து சார் எடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்டீரியோபேஜ் என்ற ஒரு வைரஸிலிருந்து எடுக்கப்படுகிறது. பாக்டீரியா பேஜ் என்ற ஒரு வைரஸ், குறிப்பாக பாக்டீரியா பேஜ் என்ற வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்களை தாக்கக்கூடிய வைரஸ் பேர் தான் என்னது பாக்டீரியா பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாக்டீரியா பேஜ் என்ற அந்த வைரஸிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண நொதி தான் என்னன்னு கேட்டிங்கன்னா டிஎன்ஏ லைகேஸ் நொதி தான் என்னன்னு கேட்டிங்கன்னா T4 டிஎன்ஏ லைகேஸ் நொதி. குறிப்பாக மாலிகுலர் குளுவாக பயோடெக்னாலஜியில் பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நொதி எது அப்படின்னு கேட்டால் T4 டிஎன்ஏ லைகேஸ் அப்படின்னு சொல்லலாம். முன்னால் T4 மட்டும் சேர்த்துக்கிறீங்க, வேற ஒன்றும் கிடையாது. அந்த T எதை குறிக்கக்கூடியதுன்னா பாக்டீரியோபேஜ் என்ற அந்த மூலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அந்த மூலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு. குறிப்பாக இந்த மாதிரி நொதி தான் என்னது ஓகசாகி துண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகசாகி துண்டுகள்னா என்னன்னா
ஒரு டிஎன்ஏ உருவாக்கப்படும் பொழுது நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்லேயே நம்ம படிச்சிருந்திருப்போம். குறிப்பாக டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஹெலிகேஸ் அண்ட் டோபாய்சோமரேஸ் மூவ் ஆகக்கூடிய டைரெக்ஷனுக்கும் டிஎன்ஏ உருவாக்கக்கூடிய டைரெக்ஷன் ஒரே மாதிரி இருந்தால் அங்கே கண்டினியூஸாக டிஎன்ஏ உருவாக்கப்படும். அதே ரெண்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்தால் துண்டு துண்டாக என்னது டிஎன்ஏ உருவாக்கப்படும் என்பது நம்ம ஆல்ரெடி ப்ரிலிம்ஸில் பார்த்துருப்போம். அப்போ இந்த துண்டுகளுக்கு பேர் துண்டு துண்டாக உருவாக்கக்கூடிய அந்த டிஎன்ஏக்களுக்கு பேர் ஓகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் அல்லது ஓகசாகி துண்டுகள் அப்படின்னு பேர். அந்த ஓகசாகி துண்டுகளை இணைப்பதற்கும் எது, ஏன்னா டிஎன்ஏ துண்டு துண்டாக இருக்கக்கூடாது, அது எப்படி காணப்பட வேண்டும், இணைத்து தான் காணப்படணும். அப்போ அந்த டிஎன்ஏ துண்டுகளை இணைப்பதற்கு உதவக்கூடியது எது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த T4 டிஎன்ஏ லைகேஸ் என்சைம் தான். இது ப்ரிலிம்ஸ்லேயும் அடிக்கடி வந்திருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான். அப்போ இதுலேயும் முக்கியமாக நீங்கள் வந்து என்னது இதனுடைய பயன்பாடுகளை என்னது கண்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஎன்ஏ துண்டுகள், இந்த டிஎன்ஏ லைகேஸ் என்பது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு துண்டுகளை டிஎன்ஏ துண்டுகளை இணைக்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் எதுக்கு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயம் தான் இது. வெக்டரையும் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் ஒன்றாக இணைக்கக்கூடியதற்கு இது பயன்படுத்தப்படக்கூடியதாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த T4 டிஎன்ஏ லைகேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமில் ஒரு சில என்சைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளண்ட் எண்ட்ஸ் முனைகளற்ற ஒரு துண்டுகளாக உருவாக்கும், பிளண்டாக உருவாக்கிடும். ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. அது முனைகளை கொண்டதாக இருக்கும். முனைகளை கொண்ட டிஎன்ஏ துண்டுகளை ஒட்டுவது ஈஸி. ஓகே, ஆனால் முனைகள் அற்ற துண்டுகளை ஒட்டுவது என்பது எனக்கு ரொம்ப ரொம்ப கடினம். ஆனால் இந்த T4 டிஎன்ஏ லைகேஸ் என்ற என்சைம் எப்படி ஒட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளண்ட் எண்ட்ஸையும் ஒட்டும், ஸ்டிக்கி எண்ட்ஸையும் எனது ஒட்டும். அதாவது முனைகளோடு இருக்கக்கூடிய டிஎன்ஏ துண்டுகளையும் ஒட்டும், முனைகள் அற்ற டிஎன்ஏ துண்டுகளையும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது இது ஒட்டக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக காணப்படுகிறது. அதுதான் இந்த T4 டிஎன்ஏ லைகேஸினுடைய முக்கியம். நீங்கள் பிற லைகேஸ் என்சைம்களை எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இந்த முனை பிளண்ட் எண்ட்ஸை ஒட்டுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது அவற்றில் பண்புகள் இல்லாமல் காணப்படலாம். ஆனால் இந்த T4 டிஎன்ஏ லைகேஸுடைய சிறப்பம்சமே வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் ஜாயின் போத் பிளண்ட் எண்ட்ஸ் அண்ட் ஸ்டிக்கி எண்ட்ஸ். முனைகள் கூடிய முனைகள் அற்ற டிஎன்ஏ துண்டுகளையும் என்ன பண்ணும் இது ஒட்டக்கூடிய ஒரு சிறப்பு பண்பை பெற்று காணப்படுகிறது. இந்த T4 டிஎன்ஏ லைகேஸ் எதிலிருந்து நம்ம பெற்று இருக்கிறோம்? பாக்டீரியோபேஜ் என்ற ஒரு அந்த வைரஸிலிருந்து என்னது நாம் இதை பெற்று காணப்படுகின்றோம். ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகேவா? இதற்கான அந்த ரியாக்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்கோம். எப்படின்னு பாருங்க இங்கே இருக்கக்கூடியது ஃப்ரண்ட் டிஎன்ஏ. ஓகே, மேலே இருக்கக்கூடிய டிஎன்ஏனுடைய OH குரூப், இங்கே இருக்கக்கூடியது கீழே இருக்க அந்த நியூக்ளியோடைடு இரண்டு நியூக்ளியோடைடுகள் இருக்குன்னா மேலே இருக்கக்கூடியது கீழே இருக்கக்கூடியது ரெண்டுக்கு நடுவில் தான் பாஸ்போடைஎஸ்டர் பாண்டு உருவாக்கப்படுகிறதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதனுடைய வாய்ப்பாடு தான் இது. அப்போ இது ரெண்டுக்கு நடுவுல்னா அப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடினுடைய மூன்றாவது கார்பன் OH அமைப்பையும் கீழே இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடினுடைய ஐந்தாவது கார்பனில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்போரிக் அமிலத்துக்கு இடையே வந்து எதை உருவாக்குகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்டர் பாண்டுகளை உருவாக்குகிறது. இதான் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்பரஸ் இருக்கும், 5 பாண்டுகள் இருக்கும், 5 பகுதியிலும் என்ன இருக்குது? O தான் காணப்படும். இதான் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் அப்படின்னு நம்ம என்னது சொல்லுவோம். எந்த இரு முனைகளுக்கு 3' 5' என்ற முனைகளுக்கு இடையே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாஸ்போடைஎஸ்டர் பாண்டை உருவாக்கக்கூடிய நொதி எது? டிஎன்ஏ லைகேஸ் நொதி. அதிலும் மிகவும் முக்கியமான நொதி T4 டிஎன்ஏ லைகேஸ் நொதி. It sticks both blend ends and sticky ends. Origin is from bacteriophage அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸிலிருந்து என்னது இது பெறப்பட்டு காணப்படுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இந்த ஃபார்முலாவை கூட ஞாபகத்தில் வச்சுக்கிங்க, இதனுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு என்பதை. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நொதி எது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து என்னது லைகேஸ் என்சைம்ஸை பற்றி பார்த்தோம். வெட்டுவதற்கு உதவக்கூடியது, ஒட்டுவதற்கு உதவக்கூடியதை பார்த்துட்டோம். இது என்ன சார் புதுசா அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்கலைன் பாஸ்படேஸ். குறிப்பாக இந்த அல்கலைன் பாஸ்படேஸ் எதுக்காக சார் உதவுகிறதுனா, குறிப்பாக நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நம்ம பண்ணிட மாட்டோம். இப்போ வந்து குளோனிங் வெக்டர்ஸ், குறிப்பாக வெக்டர்களை நம்ம கட் பண்ணுவோம், எதை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை வச்சு கட் பண்ணுவோம். அதே மாதிரி டிஎன்ஏ இன்ட்ரெஸ்ட் டிஎன்ஏவை நம்ம என்ன பண்ணுவோம், அதையும் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு கட் பண்ணுவோம். அப்போ கட் பண்ண உடனே ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துக்க மாட்டோம். தேர் ஷுட் பி ஏ மீன் டைம் பீரியட். ஓகே, சிறிது காலம் எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், இணைப்போம். அந்த சிறிது காலத்திற்குள் மறுபடியும் இவை வேறொரு துண்டுகளோடு இணைந்து விடக்கூடாது.
அதை தடுப்பதற்காகத்தான் எந்த என்சைம் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கலைன் பாஸ்படேஸ். அல்கலைன் என்றால் காரத்தன்மையை குறிக்கக்கூடியது, அசிடிக் என்றால் அமிலத்தன்மை. இங்கு அல்கலைன் பாஸ்படேஸ் என்ற ஒரு நொதி காணப்படுகின்றது. ஓகேவா, கார பாஸ்படேஸ் என்ற ஒரு நொதி. இந்த கார பாஸ்படேஸ் என்ற ஒரு நொதி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இது அந்த முனைகளில் இருக்கக்கூடிய பாஸ்பேட் குரூப்பை நீக்கிடுது. குறிப்பாக ஒரு டிஎன்ஏ துண்டுகள் என்பது வெட்டப்படுகிறது என்றால் அங்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஒரு முனையில் OH குரூப் இருக்கும், இன்னொரு முனையில் என்ன இருக்கும், பாஸ்பேட் குரூப் இருக்கும். ஓகேவா, அப்போ இப்போ இது இரண்டும் தனியாக வெட்டப்படும் பொழுது சிறிது காலம் நாம் விட வேண்டும். ஏன்னா ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸில் மறுபடியும் நம்ம வந்து ஒட்டிட முடியாது. ஓகே, வி நீட் டு கிவ் டைம். அந்த டைமுக்குள்ள இந்த OHம் மறுபடியும் பாஸ்பரேஸும் மறுபடியும் ஒன்றிணைந்து விடக்கூடாது. அதற்காக இது என்ன சார் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது கார்பனில் இருக்கக்கூடிய பாஸ்பேட் குரூப்பை என்னது ரிமூவ் பண்ணிடுது. நியூக்ளியோடைடுகளில் 5வது கார்பனுக்கு அருகாமையில் தான் பாஸ்பேட் குரூப் இருக்கும், 3வது கார்பனுக்கு அருகாமையில் தான் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது, இந்த OH ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும். இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அல்கலைன் பாஸ்படேஸ் என்ற ஒரு நொதி இந்த 5வது கார்பனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த பாஸ்பேட் குரூப்பை என்ன பண்ணிடுதுன்னா ரிமூவ் பண்ணிட்டு அதை OH குரூப்பாக மாற்றிடுது. அதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இது ரீகாம்பைன் ஆக அந்த வெட்டக்கூடிய முனைகள் வெட்டப்பட்ட முனைகளாகவே காணப்படுகிறது. ஓகேவா, அது மறுபடியும் ஒட்டி கொள்ளாது. ஓகே, மறுபடியும் என்ன பண்ண முடியாது, நம்ம ஒட்டி கொள்ள முடியாது. அப்போ அதற்காக இட் ரிமூவ்ஸ் பாஸ்பேட் குரூப். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வெட்டப்பட்ட முனைகளில் இருக்கக்கூடிய 5வது கார்பனோடு இணைந்து இருக்கக்கூடிய பாஸ்பேட் குரூப்பை என்ன பண்ணிடுது, இது ரிமூவ் பண்ணிடுது. இது என்ன பண்ணிடுது, ரிமூவ் பண்ணிடுது. ஓகேவா, இதுதான் இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன். ஓகேவா, ஸோ இட் ரிமூவ்ஸ் வாட் 5 பாஸ்பேட் குரூப் அண்ட் இட் ப்ரிவென்டிங் த செல்ஃப் க்ளோசிங். தானாக மூடிக்கிறத தடுத்துருது. ஒருவேளை பாஸ்பேட் குரூப் இங்கே OHன்னா மறுபடியும் அது ரெண்டும் ஒன்று சேர்ந்துடும். எப்பயும் பாஸ்பேட்டையும் OH ஒரே எண்டில் வச்சிருக்கக்கூடாது. ஒரு எண்டில் பாஸ்பேட் இன்னொரு எண்டில் OH வச்சா ரெண்டும் போய் ஜாயிண்ட் ஆகும். எப்படி ஜாயிண்ட் ஆகும், பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் உருவாகிடும் என்பதை நம்ம லைகேஸிலேயே நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா, அப்போ இங்கே போய் OH இங்கேயும் OHன்னு வச்சா இங்கே பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் உருவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உருவாகாது. அப்போ நாம் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் இந்த குளோனிங் வெட்டப்பட்ட பகுதியாகவே இருப்பதற்கு நம்ம டைம் தரோம். எதன் மூலமா, 5வது கார்பனில் இருக்கக்கூடிய பாஸ்பேட் குரூப்பை ரிமூவ் பண்ணுறதன் மூலமாக. இதன் விளைவாக அது தானாகவே மூடிக்கொள்ளக்கூடிய தன்மை என்பது என்னது நிவர்த்தி, இதாவது கட் பண்ணப்படுது, அங்கிருந்து அது நீக்கப்படுகிறது. ஓகே, இட் ரிமூவ்ஸ் 5 பாஸ்பேட். அப்போ என்ன நடக்குது, இங்கே செல்ஃப் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ப்ரிவென்ட் ஆகுது. செல்ஃபாக இது க்ளோஸ் பண்ணிக்க முடியாது. அதற்கான வரைபடத்தை நான் காமிக்கிறேன், நீங்க உங்களுக்கு புரிஞ்சா போதும். ஓகே, குறிப்பா இந்த அல்கலைன் பாஸ்படேஸ் என்ற நொதி எதிலிருந்து சார் பெறப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈகோலை என்ற ஒரு பாக்டீரியாவிலிருந்து பெறப்படுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈகோலை என்ற ஒரு பாக்டீரியாக்களிலிருந்து என்னது இது பயன்படுகிறது. அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் எது கன்றுக்குட்டியினுடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வயிற்று தசைகளிலிருந்து இருக்கக்கூடிய செல்களிலிருந்து எதை நம்ம பெற்றுக்கொள்கிறோம், இந்த அல்கலைன் பாஸ்பேட். அப்போ 2 ஆரிஜின் இருக்கு. ஒன்று கன்றுக்குட்டியினுடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய இன்டெஸ்டைன் செல்ஸ்ல இருந்து நாம் என்னது இந்த அல்கலைன் பாஸ்படேஸ் என்ற ஒரு நொதியை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஈகோலை பாக்டீரியாவில் இருந்தும் என்னது நம்ம இதை எடுத்துக்கொள்கின்றோம். ஓகே, அப்போ 2 சோர்ஸ்ல இருந்து அல்கலைன் பாஸ்படேஸ் என்ற நொதியானது நமக்கு கிடைக்குது. T4 லைகேஸ் எதிலிருந்து கிடைக்குது, பாக்டீரியோபேஜ் என்ற ஒரு வைரஸிலிருந்து கிடைக்குது. அதே மாதிரி இந்த அல்கலைன் பாஸ்படேஸ் என்ற நொதி காஃபோட இன்டெஸ்டைன் செல்ஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஈகோலை என்ற பாக்டீரியாவில் இருந்தும் நம்ம என்னது எடுத்துக்கொள்ளலாம். இதனுடைய ஆரிஜின். ஓகேவா, இதனுடைய பணி என்ன, ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில் செல்ஃப் க்ளோசிங்கை என்னது ப்ரிவென்ட் பண்ணுது. ஓகேவா, ஸோ அப்போ என்ன எப்படி ப்ரிவென்ட் பண்ணுது, பாஸ்பேட் குரூப்பை ரிமூவ் பண்ணுது. அதுக்கு பேர் தான் என்னது டீபாஸ்போரைலைசேஷன். ஓகேவா, ஸோ ரிமூவிங் த பாஸ்பேட் குரூப் இஸ் நோன் டு பி வாட், டீபாஸ்போரைலேஷன். ஒரு முனையில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த வெட்டப்பட்ட முனைகளில் 2 முனைகள் இருக்குன்னா ஒரு முனையில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்பேட் குரூப்பை என்ன பண்ணிடுது, ரிமூவ் பண்ணிடுது. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து என்னது ஒரு குளோனிங் வெக்டர் என்று எடுத்துக்கொள்ளுங்க. வெக்டரை நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை வச்சு வெட்டும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது, இங்கே OH குரூப் கிடைக்குது, இன்னொரு முனையில் பாஸ்பேட் குரூப் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே OH இருந்தால் இங்கே பாஸ்பேட் கிடைக்கும், இங்கே பாஸ்பேட் இருந்தால் இங்கே OH என்பது கிடைக்கும். அப்போ இதை நம்ம டிஎன்ஏ லைகேஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறப்ப என்னென்னா மறுபடியும் இது அப்படியே ரெண்டும் ஒட்டிக்கும். ஓகேவா, அதாவது ஏன்னா லைகேஸோடைய வேலையே ஒட்டக்கூடிய வேலை தான். ஆனால் நம்ம வந்து இதில் எதை ஒட்டணும், நமக்கு வேண்டிய ஜீன்களை தான் நம்ம இதில் ஒட்டணும். அப்போ we need to give some time.
அப்போ என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கக்கூடிய இந்த பாஸ்பேட் குரூப்பை மட்டும் ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, ரிமூவ் பண்ணுறதன் மூலமாக இது வந்து இங்கே ஸ்டிக் ஆகாது இல்லையா, ரெண்டுக்கு நடுவில் பாஸ்போர்ட் எஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆகாது இல்லையா. அப்போ என்ன பண்ணுறோம், ரெண்டு பாஸ்பேட், ரெண்டு முனையில் இருக்கக்கூடிய பாஸ்பேட்டையும் நீக்கிறோம். பாஸ்பேட்டுக்கு பதிலாக இங்கேயும் OH இங்கேயும் OH என்பது என்னது வந்துடுது. அதனால என்ன நடக்காது, செல்ஃப் க்ளோசிங் என்பது என்னது இங்கே நடக்காது, செல்ஃப் க்ளோசிங் என்பது நடக்காது. மறுபடியும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஒரு ஃபாரின் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை கொண்டு வரப்ப அதில் என்ன இருக்கும், பாஸ்பேட் குரூப் அண்டு OH குரூப் இருக்கும். அப்போ அதன் மூலயமா இங்கே இருக்கக்கூடிய OH குரூப்பும் இங்கே இருக்கக்கூடிய பாஸ்பேட் குரூப்போடையும் என்னது இணைத்து கொள்கின்றோம். எதன் மூலயமா, டிஎன்ஏ லைகேஸ் மூலிமா. அப்போ புதிய டிஎன்ஏவை நம்ம இதில் இணைக்கலாமே தவிர அதே டிஎன்ஏ செல்ஃப் க்ளோசிங்கை நம்ம என்ன பண்ணிடுறோம், தடுத்துறோம். எதன் மூலமா, அல்கலைன் பாஸ்பேட்டேஸ் என்ற ஒரு நொதியின் மூலமாக. அப்போ இந்த ரீகாமினன்ட் டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய 3 முக்கிய நொதிகளை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸோட வெரைட்டி, ஓகேவா, அதற்கடுத்து டிஎன்ஏ லைகேஸ் என்சைம், அதற்கடுத்து இருக்கக்கூடியது அல்கலைன் பாஸ்பேட்டேஸ் என்ற ஒரு நொதி. இது 3 நொதியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நொதிகள், ரீகாமினன்ட் டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தக்கூடிய நொதிகள். ஓகே, அப்போ அதில் ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் பயன்படுத்தக்கூடிய டூல்ஸில் நொதிகளை பற்றி நம்ம பார்த்தாச்சு. எது வெட்டுவதற்கு பயன்படுது, எது ஒட்டுவதற்கு பயன்படுது, எது செல்ஃப் க்ளோசிங்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு பயன்படுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அதற்கடுத்ததாக நம்ம பயன்படுத்தப்படக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா வெக்டர்கள், குறிப்பாக பிளாஸ்மிட் போன்ற வெக்டர்களை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போ ஒரு வெக்டர் என்றால் எதை, நம்ம எல்லாத்தையுமே எல்லா டிஎன்ஏவுமே வெக்டர்னு சொல்லிடலாமா. ஓகே, பிளாஸ்மிட் தான். இப்போ ஒரு பாக்டீரியாவுன்னு எடுத்துக்கொண்டாலே பாக்டீரியாவிலேயே என்னது 2 வகையான டிஎன்ஏக்கள் காணப்படுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது ஜெனட்டிக் டிஎன்ஏ இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிட் டிஎன்ஏ என்பது காணப்படுது. ஏன் சார் இந்த டிஎன்ஏவை நம்ம வந்து குளோனிங் வெக்டர்னு சொல்லல, ஆனால் இந்த பிளாஸ்மிடை மட்டும் ஏன் நம்ம குளோனிங் வெக்டர்னு சொல்கிறோம் என்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா. அப்போ ஒரு வெக்டர் என்றால் அதற்கு என்ன பண்புகள் காணப்பட வேண்டும் என்பதை பற்றியே தான் என்னது நம்ம இந்த வகுப்பில் முழுமையாக நம்ம இதில் பார்க்க போகிறோம். அப்போ ஒரு வெக்டர் என்றால் இட் நீட் டு ரெப்ளிகேட் இண்டிபெண்டன்ட்லி, தானாகவே ஒரு டிஎன்ஏவானது இன்னொரு டிஎன்ஏவாக தானாகவே என்ன ஆக வேண்டும், ரெட்டிப்பாக வேண்டும். ஏன்னா டிஎன்ஏ ரெட்டிப்பாதல் என்ற ஒரு நிகழ்வு இல்லைனா இந்த உலகம் என்பது இயங்காது. உயிரினங்கள் என்பது நம்ம கொடுக்கக்கூடிய பண்புகள் எக்ஸ்பிரஸ் ஆகாது. தென் இட் வில் நாட் பி a viable வெக்டர். ஓகேவா, அப்போ எக்ஸ்பிரஸ் ஆகாத ஒரு தன்மையை இருக்கக்கூடிய ஒரு பொருள் மேலே நம்ம போய் நம்மளுடைய டிஎன்ஏ நம்முடைய இன்ட்ரெஸ்ட் டிஎன்ஏவை நம்ம செலுத்துவதன் மூலமாக நமக்கு வேண்டிய பண்புகளை நம்ம என்ன பண்ண முடியாது, பல மடங்கு பெறவே முடியாது. அப்போ முதல் பண்பு, ஒரு டிஎன்ஏவை வெக்டர் என்று நாம் அழைக்க வேண்டும் என்றால் அது தானாக ரெட்டிப்பாகக்கூடிய தன்மையை கொண்டிருக்க வேண்டும். இதுதான் அதனுடைய முதல் பண்பு. இட் நீட் டு பி a செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் திங். அதுவும் எப்படி செல்ஃப் ரெப்ளிகேட் ஆகணும், இண்டிபெண்டா, எதனுடைய உதவியும் அன்றி, ஓகேவா, எந்த ஒரு உதவியும் அன்றி என்ன பண்ணணும், இது தானாகவே என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது ரெப்ளிகேட் ஆகணும். இதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கணும், ஏன்னா இதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகேவா, அதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வெயிட்ஸ் இருக்குது. அப்போ 10 kbக்கு குறைவான ஒரு எடையை கொண்டதாக எது காணப்பட வேண்டும்னா என்னது, இந்த வெக்டர்கள் காணப்பட வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது வந்து என்னது ஒரு வயபிள் வெக்டர். ஓகே, ஸோ இட் நீட் டு ஹேவ் லோ மாலிகுலார் வெயிட். இதனுடைய மூலக்கூறு எடை என்பது என்னது மிகவும் குறைவானதாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு இது இண்டிபெண்டன்ட் ரெப்ளிகேஷன், தென் தேர்ட் திங் இஸ் செல்ஃப் ரெப்ளிகேஷன். குறிப்பாக இதில் ORI ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு இடம் என்பது காணப்பட வேண்டும். ORI ஜீன் என்பது காணப்பட வேண்டும். எந்த இடத்துல ஆரம்பிக்கணும், அதாவது ரெப்ளிகேஷன் ஒரு டிஎன்ஏ 2 டிஎன்ஏவாக மாறக்கூடியது எந்த இடத்துல ஆரம்பிக்கணும், எந்த இடத்துல முடியணும் என்ற அந்த கோட்பாடுகள் என்பது எதில் ஒரு வெக்டர் என்றால் அதில் காணப்பட வேண்டும். ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் நீட் டு பி பிரசன்ட். அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இட் நீட் டு ஹேவ் மார்க்கர்ஸ். ஓகேவா, இட் நீட் டு ஹேவ் மார்க்கர்ஸ். என்ன சார் மார்க்கர்னா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு டிஎன்ஏ என்பது காணப்படுகிறது என்றால், ஒரு வெக்டர் என்பது காணப்படுகிறது என்றால் அந்த வெக்டரில் குறிப்பாக மார்க்கிங் ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்கணும். என்ன சார் இந்த மார்க்கிங் ஏரியா, மார்க்கர் ஏரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக ஒரு பொருளை நம்ம வந்து இதன் மூலமாக தான் கடத்த போகிறோம். ஓகே, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை இந்த டிஎன்ஏவை ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரினத்திற்கு நம்ம கடத்த போகிறோம். இதை நம்ம நேரில் கண்ணில் பார்க்க முடியாது இல்லையா. அப்போ எதன் மூலயமா தான் அடையாளம் கொள்ள முடியும், இது எல்லா உயிரினங்கள்லையும் போய் சேர்ந்துருச்சு. நம்ம என்ன 1000 எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா, அதில் வந்து ஒரு 10 15 என்னது செலக்ட் ஆகலாம். ஓகேவா, அப்போ எதில் இது உள்ளே சென்று இருக்குது என்பதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது. அப்போ அதுக்காக தான், அதை அடையாளம் கண்டுவதற்காக தான் ஒரு குளோனிங் வெக்டர் என்றால் அதற்கு ஒரு தனித்துவ பண்பு என்பது காணப்பட வேண்டும். குறிப்பாக மார்க்கிங் ஏரியா என்று காணப்பட வேண்டும். குறிப்பாக இந்த மார்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு சில ஆன்டிபயாட்டிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இப்போ நான் ஒரு வெக்டர் செஞ்சுட்டேன், அதில் ஒரு குறிப்பிட்ட பண்பை போட்டுட்டேன், அதை எல்லா உயிரினங்களுக்கும் நான் செலுத்திட்டேன். ஓகே, எல்லா உயிரினங்களுக்கும் நான் செலுத்துவதற்கு எத்தனைக்குன்னா ஒரு சில உயிரினங்கள் எடுத்துக்கொண்டது, ஒரு சில உயிரினங்கள் எடுத்துக்கொள்ளலை. எந்த உயிரினங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டதோ, குறிப்பாக இது கூட நான் என்னென்னா ஒரு ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீனையும் நான் போடுறேன். ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன்னா என்னது, இந்த ஜீன் இருந்தால் மட்டும்தான் அந்த உயிரினம் உயிரோடு இருக்கும், இல்லைனா இருக்காது. அப்போ எந்த உயிரினங்கள் எல்லாம் இந்த ஜீனை எடுத்துக்கொண்டதோ அந்த உயிரினங்கள் மட்டும்தான் உயிரோட வாழும், மற்ற உயிரினங்கள் என்னது உயிரோட வாழாது. அப்போ இதற்குன்னு ஒரு தனித்துவ பண்பு என்ன, ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஜீனும் இதில் இருக்கிறதுனால தான் குறிப்பாக இப்போ இது ரெண்டு உயிரினத்தை நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு உயிரினம், இது ஒரு உயிரினம். இந்த உயிரினம் இதை எடுத்துக்கொண்டது, இந்த உயிரினம் இதை எடுத்துக்கல. அப்போ இந்த உயிரினத்தில் என்ன இருக்குது, இதில் இந்த ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் என்பது இருக்குது. அப்போ இந்த மீடியத்தில் நான் என்ன பண்ணுறேன், ஆன்டிபயாட்டிக்ஸை போடுறேன். அப்போ இதை எடுத்துக்கொண்டதால் இது வந்து என்னது உயிரோட வாழும். அதே மேலே இருக்கக்கூடியது இதை எடுத்துக்கொள்ளாததால் இது வந்து என்னது வாழாது. அப்போ இந்த உயிரினம் தான் இதை எடுத்துக்கொண்டது என்பதை எதை அடையாளப்படுத்துது, ஓகே, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன். ஏன்னா இந்த கல்ச்சர் மீடியத்தில் நான் ஆன்டிபயாட்டிக்ஸ் போடுவேன். ஆன்டிபயாட்டிக்ஸ் போடுறப்ப இதில் ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்கிறதுனால இது என்ன ஆகிடும், தப்பிச்சிடும். ஓகேவா, இந்த பிளாஸ்மிடில் இருக்கக்கூடிய தன்மையினால இந்த உயிரினம் தப்பித்து விடும். ஆனால் இது ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இது நாம் செலுத்தக்கூடிய அந்த ஆன்டிபயாட்டிக் இறந்து போயிடும். புரியுதா? அப்போ இந்த மாதிரி சில மார்க்கர்ஸ் வந்து என்னது இருக்கணும். ஓகேவா, சில குறிகாட்டி தளங்கள் என்பது என்னது அவற்றில் காணப்பட வேண்டும். இது ரொம்ப ரொம்ப என்னது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு குளோனிங் வெக்டர் என்று சொன்னோம்னா அதில் நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ். ஓகேவா, ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் குளுட்டமின் அடினைன் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமில் பிளண்ட் எண்ட்ஸ் ஸ்ட்ரிக்கி எண்ட்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரியான தளங்கள் என்பது காணப்பட வேண்டும். ஏன்னா அந்த மாதிரி தளங்கள் இல்லைனா எந்த இடத்துல போய் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வெட்டும், ஓகேவா, வெட்டுவதற்கான இடமே கிடைக்காது. ஓகேவா, அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ரெகனைஸ் பண்ணக்கூடிய இடமாக என்னது இருக்க வேண்டும், எதில் இந்த வெக்டர்ஸில் இருக்க வேண்டும். அப்படின்னா தான் அதை வெட்ட முடியும், இல்லைனா வெட்டவே முடியாது. ஓகேவா, அப்போ ஐந்தாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் நீட் டு ஹேவ் ஏ ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ். இட் நீட் டு ஹேவ் ஏ ஸ்பெசிஃபிக் சைட்ஸ். ஸ்பெசிஃபிக் சைட்ஸ்னா மூலக்கூறுகள், அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்கள் வெட்டக்கூடிய ஒரு பகுதி என்பது என்னது இவற்றில் காணப்பட வேண்டும். ஓகேவா, ஸோ இது ஐந்தாவது பாயிண்ட். அப்போ இந்த 5 பாயிண்ட்ஸையும் என்னது கொண்டு இருக்க வேண்டியக்கூடிய பகுதி தான் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரின்சிபல் வெக்டராக இருக்க முடியும். குறிப்பாக என்னென்ன பகுதிகள் என்னென்ன பண்புகள் என்று இன்னொரு முறை பார்த்துருங்க. ஓகேவா, இது தானாகவே என்னது இரட்டிப்பாக்கக்கூடிய தன்மை கொண்டு இருக்க வேண்டும். இதனுடைய மூலக்கூறு எடை 10 kBக்கு குறைவாக இருக்க வேண்டும். இதில் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் எந்த இடத்துல இந்த இரட்டிப்பாதல் தொடங்க வேண்டும் என்ற ORI பகுதி என்பது காணப்பட வேண்டும். ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் காணப்பட வேண்டும். 4வது மார்க்கர் குறிகாட்டி பகுதிகள் காணப்பட வேண்டும். குறிப்பாக ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாக்குள்ளே என்னது இந்த குளோனிங் வெக்டர்களுக்குள்ளே இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அது வந்து வெக்டர், இது இல்லைனா அது வெக்டர் ஒரு வயபிளான வெக்டராக நம்ம சொல்ல முடியாது. அடுத்து 5வது பாயிண்ட், குறிப்பாக வெட்டக்கூடிய பகுதிகள் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட், ஸ்பெசிபிக் சைட்ஸ் டு பி தேர். அப்பதான் அடையாளம் காண முடியும். எதால ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமால் அடையாளம் காணப்பட்டு அதன் குறிப்பிட்ட பகுதியை வெட்டி அந்த இடத்துல புதிய ஜீன்களை DNA லைகேஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஒட்ட முடியும். இந்த 5 பண்புகளையும் கொண்டதுதான் ஒரு சிறந்த கடத்தியாக நம்ம என்ன பண்ணலாம், ஏற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு அடுத்து குறிப்பா இந்த குளோனிங் வெக்டர்களில் நாம் மிகவும் சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய வெக்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்மிட் வெக்டர்கள். குறிப்பாக இந்த பிளாஸ்மிட் வெக்டர்கள் எதில் அதிகமாக காணப்படுகிறதுன்னு கேட்டால் பாக்டீரியாவில் காணப்படக்கூடியது. இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் DNA. இட் இஸ் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் DNA. இட் இஸ் ஃபவுண்ட் இன் பாக்டீரியா. இது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். ஒரு பாக்டீரியா என்று எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களில் 5 வகையாக RH விக்டேக்கருடைய கிளாசிஃபிகேஷன் பிரிக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, மற்ற அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா என்னது யூகாரியாட்டிக் உயிரினங்கள்னு சொல்லுங்க. ஒன்று மொனிரா வகை, மற்ற 4 குறிப்பாக புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட், அனிமல், இது 4ம் யூகாரியாட்டிக் வகை. இது ஒன்று மட்டும்தான் புரோகாரியாட்டிக் வகை. ஏன்னா இதற்கென்று தெளிவான ஒரு உட்கரு கிடையாது. எதற்கு, பாக்டீரியாவுக்கு. ஆனால் இந்த மற்ற எல்லா குரோமோசோம் மற்ற எல்லா உயிரினங்களிலும் இல்லாதது, குறிப்பாக பாக்டீரியா இது புரோட்டிஸ்டாவில் இல்லாதது, ஃபங்கையில் இல்லாதது, பிளான்ட்டில் இல்லாதது, அனிமலில் இல்லாதது எதில் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாக்டீரியாவில் காணப்படுகின்றது. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். பாக்டீரியாவை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் என்ற வேர்ல்டு லெவல் பேண்டமிக்,
ஓகேவா. ஒரு நோய்க்கு காரணமும் எதுதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாக்டீரியா தான். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்பர் கேஸ்ரைன் தொழில்நுட்பம் இப்போ நீங்கள் ஜீனோம் எடிட்டிங் டூலாக பயன்படுத்தலாம். ஓகே, அப்போ அந்த தொழில்நுட்பத்தினுடைய உருவாக்கத்திற்கும் காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பாக்டீரியா தான். அது மட்டும் இல்லாமல் ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அந்த தொழில்நுட்பத்தை கண்டறிவதற்கு காரணமும் எதுன்னு கேட்டிங்கன்னா என்னது, அக்ரோபாக்டீரியம் டியூமிபேஷியன்ஸ் போன்ற பாக்டீரியாக்கள் தான். அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏக்கள். இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏக்கள் எதில் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதில், இந்த பாக்டீரியாக்களில் காணப்படக்கூடியதாக இருக்கு. இது எப்படி சார் இருக்கு, டபுள் ஸ்டாண்டர்ட். டபுள் ஸ்டாண்டர்ட்னா இது வந்து ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும் இல்லை, 2 ஸ்டாண்டர்டை கொண்டதாக காணப்படுகிறது, வட்ட வடிவத்தில் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இது தானாகவே ரெட்டிப்பாகும் தன்மையை கொண்டு, பாருங்க ஐடியல் வெக்டருக்கான பண்பு இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏக்கு காணப்படுகிறது. அப்ப தானாகவே என்னது, ரெட்டிப்பாகும் தன்மையை கொண்டதாக இவைகள் காணப்படுகின்றது. குறிப்பா இது வந்து எக்ஸ்ட்ரா, ஓகேவா. ஆல்ரெடி ஒரு பாக்டீரியாக இருக்குதுன்னா, பாக்டீரியாக்கள் குரோமோசோம் டிஎன்ஏக்கள் இருக்குன்னா, அதை இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ராவா என்ன இருக்குன்னா இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ என்பது என்னது காணப்படுகின்றது. ஓகேவா. ஸோ இட் ஆல்சோ ஹேவிங் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். இதுவும் என்னது, மரபு தகவல்களை, அந்த பாக்டீரியாவோட மரபு தகவல்களை கொண்டதாக காணப்படுகின்றது. இதுவும் என்ன பண்ணும், தானாகவே என்னது ரெப்ளிகேட் ஆகக்கூடிய தன்மையை கொண்டதாக என்னது இது காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இதை நாம் குளோனிங் வெக்டராகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக என்னது, ஃபாரின் டிஎன்ஏவை என்ன பண்ணலாம், இதில் நாம் சேர்த்துக் கொள்ளலாம். இதை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் இந்த பிளாஸ்மிட் போன்ற டிஎன்ஏக்களை நம்ம என்ன பண்ணலாம், இதை பெற்றுக்கொள்ளலாம். ஓகேவா. ஸோ இது பிளாஸ்மிட் டிஎன்ஏ ஓடு இன்றைய வகுப்பை நாம் வந்து நிறைவு செய்வோம். இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏவினுடைய வகைகள் என்னென்ன என்பதை பற்றி நம்ம அடுத்த வகுப்பில் முழுமையாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏக்களை முடித்த பின்பு குறிப்பாக ஒரு உயிரினத்திற்குள் எப்படி நம்முடைய விருப்ப ரீகாமினன்ட் டிஎன்ஏவை நம்ம செலுத்துகிறோம், குறிப்பாக நேரடியாக எப்படி செலுத்தலாம், மறைமுகமாக எப்படி நம்ம செலுத்தலாம், டைரக்ட் மெத்தட் என்னென்ன இருக்குது, இன்டைரக்ட் மெத்தட் என்னென்ன இருக்குது என்பதை எல்லாம் என்னது நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இந்த பிளாஸ்மிட்லேயே குறிப்பாக BBR22 போன்ற வகைகள், TI பிளாஸ்மிட் போன்ற வகைகளை குறித்தும் என்னது நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம தெளிவாகவே பார்க்கலாம். இந்த ரீகாமினன்ட் டிஎன்ஏ தொழில்நுட்பத்தை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டால் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் காட்டன் BT காட்டனுடைய தொழில்நுட்பத்தை நம்ம என்பது எளிதாக விளங்கி கொள்ளலாம். ஓகேவா. நன்றி.